பொதுவாக வந்து அரசியல் மேடைகளில் அங்கிள்னு யாரும் எதையும் கூப்பிட்டு நம்ம பார்த்ததே இல்லை. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி அது சொன்னது ரொம்ப அழகாகவே இருந்தது. பட் இல்லை, அதை ஒரு அங்கிள்னு சொல்லியே பழக்கப்பட்டார்ல. இப்போ நீங்கள் அதை வந்து நெகட்டிவாக நான் பார்க்கல. நான் ட்வீட் பண்ணும்போது நிறைய பேர் அவர் அங்கிள் சொன்னார், நீ எப்படி ட்வீட் பண்ணேன்னா அது அவர் ரொம்ப ஃபன்னாக, அதாவது அவர் அவ்வளோ ரெஸ்பெக்டில் சொல்கிறாரு. ஓகே, அதாவது என்னன்னா அவர் அத்தனை வருஷம் அவரோட பழகிருக்காரு. ஸ்டாலின் அவர்களோட விஜய் சாரும் பழகிருக்காரு. விஜய் சார் பார்க்கும்போதில் எப்படி சொல்லியிருப்பாரு? சார்னு சொல்லியிருப்பாரு. நிச்சயமா அங்கிள் தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்னோன்யம் இருக்கு. முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரும் கலைஞர் அவர்களும் அவ்வளோ க்ளோஸ். பலமுறை வந்து விஜய் சார் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, அவங்கள பேசியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது ஆரம்ப காலகட்டத்தில் எஸ்இசி சார் வந்து கலைஞர் ஐயருடைய வசனங்கள்லாம் வச்சு படம் எடுத்திருக்காரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஒன்று இருக்குல்ல. அது பிறகு தான் அரசியலில் வரணும்னு அவங்க தீவிரமாக இறங்கி வந்தாங்க. இப்போ அந்த ஒரு 15 வருட காலம் இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்த்துருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு, வீட்டுக்கு போயிருந்தாலும் அங்கிள் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அவர் மைண்டில் அதுதானே ஓடிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே பேசி பழகின ஒரு மனிதரை எப்படி கால் பண்ணுவாங்க, திடீர்னு ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஒரு மாதிரி உணர்வுபூர்வமாக இருக்காது இல்லை. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு இவருக்கு என்ன, என் வயசுக்கும் அவர் வயசுக்கும் இருக்குது, அங்கிள் தான் கால் பண்ண முடியும், அப்பான்னு சொல்ல முடியாது. ஸ்டாலின் அப்பான்னு சொல்ல, ஏன்னா அவர் அப்பான்னு என்ன கூப்பிடுங்கன்னு அவர் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு வந்து இவர் ஸ்டாலின் அங்கிள் சொல்றதுல இது இல்லைன்னா காமெடியா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இந்த அந்த பர்சனலா பழகிறது அப்படியே பேசுறாருப்பா இவரு அப்படின்னு ஆயிடுச்சு.